புதுசா ஒரு படமோ, சீரியலோ, ஆல்பம் சாங்கோ, இல்ல ஒரு ஷோவோ லான்ச் ஆகுது அப்டின்னா, அந்த விஷயத்துக்கு வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் அப்டின்ற விஷயம் வந்து கண்டிப்பா தேவைப்படும். அது ப்ரொமோஷன் மூலியமா தான் அந்த ஷோவே வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். பட் இப்போ இங்க ஒரு டாப் ஷோவுக்கே வந்து ப்ரொமோஷன் அப்டின்ற விஷயம் தேவைப்படுது. அண்ட் அந்த ப்ரொமோஷன பார்க்கும்பொழுது அந்த ஷோவோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு இது மிகப்பெரிய மனவலிய தான் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, குக் வித் கோமாளி அப்டின்ற ஷோ வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஷோவா இருக்கு. டிஆர்பியோட கிங் அப்டின்னு அழைக்கப்படக்கூடியது தான் வந்து குக் வித் கோமாளி ஷோ. இந்த மாரி இருக்கிற நிலையில குக் வித் கோமாளி ஷோவுக்கு வந்து இப்போ ஒரு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது என்ன அப்டின்னா, குக் வித் கோமாளில இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் வந்துட்டு அந்த ஷோவ பத்தி வீலாக் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இத பார்க்குற நெறைய பேருக்கு எல்லாம் என்ன தோணுது அப்டின்னா, குக் வித் கோமாளிக்கு வந்து ப்ரொமோஷன் அப்டின்ற விஷயமே எப்பொழுதும் தேவைப்பட்டது கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, யூசுவலா ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்டின்னா, அந்த டைம்ல வந்துட்டு குக் வித் கோமாளி ஷோக்கு வந்து அந்த படத்த ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த படத்தோட ஆர்டிஸ்ட் எல்லாமே. பட் இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஷோவையே வந்து ப்ரமோட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு அந்த ஷோ தள்ளப்பட்டிருக்கு. அந்த ஷோ வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பயங்கரமா சோகமா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய சோகமான கருத்துக்களையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 4 சீசன் வரைக்குமே வந்து குக் வித் கோமாளி வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ குக் வித் கோமாளி நடத்திட்டு இருந்த மீடியா மேசன் வெளியில போயிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம செஃப் பட் அவர்களும் வந்துட்டு குக் வித் கோமாளியை விட்டு வெளியில போன காரணத்தினால இந்த ஷோவோட டிஆர்பில வந்து பயங்கரமான சரிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இதை பாக்குற ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு எங்களுக்கு இது மிகப்பெரிய மனவெளியை தான் ஏற்படுத்துது. எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில கண்டஸ்டன்ஸ் அண்ட் கோமாளிஸ்க்குமே வந்துட்டு சொந்தமா யூடியூப் சேனல் இருந்துச்சு. அந்த யூடியூப் சேனல்ல அவங்களும் வந்து ஒரு சில வீடியோஸும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனா யாருமே வந்துட்டு செட்டுக்குள்ள என்ன நடக்குது அண்ட் செட்டு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த யாருமே எப்பொழுதுமே வந்து ஒரு வீலாக போட்டது கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால எப்பொழுதுமே வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போ அந்த சர்ப்ரைஸை பிரேக் பண்ற மாதிரி செட்டோட பிடிஎஸோட வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் செட்டுக்குள்ள எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த எல்லாருமே வந்து ஓப்பனா காட்டுற ஒரே காரணத்தினால இங்க அந்த ஷோ மேல இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் மக்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் வந்து சொல்லுங்க, குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு? அண்ட் இந்த ஷோல வந்துட்டு யார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க? அண்ட் யார் யாரெல்லாம் வந்து இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீ டாக்கர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.